வணக்கம் என் இளைய தலைமுறையே. மாறுவோம், மாற்றுவோம். நம்ம எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இலங்கை முஸ்லிம்கள் சுதந்திரத்திற்கு பிறகு தங்கள் இனத்தை எவ்வாறு கட்டியெழுப்பினார்கள் என்பது. இலங்கை முஸ்லிம்களின் எழுச்சி தமிழர் சமூகத்திற்கு ஒரு பாடம். 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்றபோது நாட்டின் 3வது பெரிய இனக்குழுவாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். அந்த காலத்தில் அவர்கள் பெரும்பாலும் சிறு வணிகம், மதக்கல்வி, கிராமப்புற வாழ்க்கை ஆகியவற்றோடு தொடர்புடைய சமூகமாகவே பார்க்கப்பட்டனர். ஆங்கில கல்வி குறைவு, அரசு பணிகளில் மிகச் சிறிய பங்கு, பொருளாதார வரம்புகள் போன்ற பல தடைகள் அவர்களிடம் இருந்தன. ஆனால் இன்று நிலை மாறியுள்ளது. கல்வி, வர்த்தகம், அரசியல் செல்வாக்கு, வெளிநாட்டு தொடர்புகள், நகரப்புற வளர்ச்சி, சமூக அமைப்பு இவற்றிலெல்லாம் அவர்கள் வலுவான நிலையை உருவாக்கியுள்ளனர். இந்த மாற்றம் திடீரென்று நிகழ்ந்ததல்ல. பல தசாப்தங்களாக அமைதியாக கட்டப்பட்ட ஒரு பயணம். கல்வியை ஆயுதமாக மாற்றிய தலைமுறை. முஸ்லிம் சமூகத்தின் முன்னேற்றத்தில் முதலில் குறிப்பிட வேண்டியவர் டி.பி. ஜயாக் அவர்கள். அவர் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு முக்கியமான உண்மையை எடுத்து கூறினார். சிறுபான்மை சமூகமாக உயிர் வாழ வேண்டுமெனின் கல்வி தவிர வேறு பாதுகாப்பு இல்லை. அதன் பிறகு ஜாகிரா போன்ற கல்வி நிலையங்கள் வெறும் பள்ளிகளாக அல்லாமல் புதிய தலைமுறையை உருவாக்கும் மையங்களாக மாறின. மதத்தையும் நவீன கல்வியையும் இணைத்து சமூகத்தை முன்னேற்றும் பாதை உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வந்தவர் பதியுதீன் மெஹமூத். அந்த காலத்தில் முஸ்லிம் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கல்வி வாய்ப்புகள் விரிவடைந்தன. கிராமங்களில் இருந்த குழந்தைகள் கூட பல்கலைக்கழகத்தை நோக்கி செல்லத் தொடங்கினர். அந்த காலத்தில் ஒரு புதிய எண்ணம் உருவானது. ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒருவர் உயர்கல்வி பெற வேண்டும். இந்த மனப்பான்மையே பின்னர் முழு சமூகத்தின் திசையாக மாறியது. அரசியலை உணர்ச்சியால் அல்ல, கணக்கால் அணுகிய நடை. இலங்கை அரசியலில் முஸ்லிம் தலைவர்கள் எடுத்த முக்கியமான அணுகுமுறை நேரடி மோதலை விட பேரம் பேசும் அரசியல். அவர்கள் எந்த ஆட்சியுடனும் பேச தயங்கவில்லை. அமைச்சு பொறுப்புகளை சமூக நலனுக்கு பயன்படுத்தினர். கல்வி, வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் மெதுவாக பெற்றுக்கொண்டனர். இதன் மூலம் மக்கள் தொகையில் குறைவாக இருந்தாலும் அரசியல் முக்கியத்துவத்தை இழக்கவில்லை. பின்னர் வந்த MHM அஷ்ரப் தலைமையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உருவான போது முஸ்லிம் அரசியல் புதிய நிலையை அடைந்தது. அஷ்ரப் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்தார். சிறிய சமூகமாக இருந்தாலும் சரியான நேரத்தில் முடிவெடுக்க கூடிய சக்தியாக இருந்தால் நாட்டின் அரசியலை பாதிக்க முடியும். அதன் பிறகு தேசிய அரசியலில் முஸ்லிம் கட்சிகளை புறக்கணிக்க முடியாத சூழல் உருவானது. பின்னர் பொருளாதாரத்திலும் 1977 திறந்த பொருளாதாரத்திற்கு பிறகு முஸ்லிம் சமூகத்தின் வளர்ச்சி மேலும் வேகமடைந்தது. வளைகுடா நாடுகளுடன் ஏற்பட்ட தொடர்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்கின, பணப்பரிமாற்றத்தை அதிகரித்தன, வணிக வலையமைப்புகளை விரிவுபடுத்தின. சிறு கடைகளில் இருந்து பெரிய இறக்குமதி வணிகங்கள் வரை அவர்கள் மெதுவாக முன்னேறினர். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சம்பாதித்த பணம் வெறும் வீடு கட்டுவதற்காக மட்டுமல்ல செலவிடப்படவில்லை. அது குழந்தைகளின் கல்வி, தொழில், வணிக விரிவாக்கம் ஆகியவற்றில் முதலீடு செய்யப்பட்டது. அவர்களின் உண்மையான பலம் சமூக கட்டமைப்பு. முஸ்லிம் சமூகத்தை வலுவாக வைத்திருப்பதில் மிகப்பெரிய காரணங்களில் அவர்களின் ஒழுங்கமைப்பும் ஒன்று. ஒருவர் சிக்கலில் இருந்தால் குடும்பம் உதவும், உறவினர் வலையமைப்பு உதவும், பள்ளிவாசல் அமைப்பு உதவும், சமூக நீதி உதவும். இந்த இணைப்பு காரணமாக தனிநபர் வீழ்ச்சி முழு சமூக வீழ்ச்சியாக மாறவில்லை. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு வழிகாட்டுதல், தொழிலுதவி, திருமண மற்றும் குடும்ப ஒழுக்கம், மத அடிப்படையிலான கட்டுப்பாடு இவை சமூகத்தை ஒரே திசையில் நகர்த்த உதவின. இப்போது தமிழர் அரசியலை பார்ப்போம். யுத்தத்திற்கு பிறகு தமிழர் அரசியலில் ஏற்பட்ட வெற்றிடம். 2009 போர் முடிந்த போது தமிழர் சமூகத்தில் ஒரு புதிய மறுமலர்ச்சி உருவாகும் என பலர் எதிர்பார்த்தனர். ஆனால் நடந்தது வேறு. தலைமை போட்டிகள், கட்சி பிளவுகள், தனிநபர் தாக்குதல்கள், பதவி அரசியல், மக்கள் வாழ்வாதாரத்தை விட கோஷ அரசியல் இவைதான் அதிகமாக கண்ணில் பட்டன. மக்கள் எதிர்பார்த்தது தொழில் வாய்ப்புகள், கல்வி திட்டங்கள், முதலீட்டு மையங்கள், இளைஞர் முன்னேற்றம், பொருளாதார திட்டமிடல்,
ஆனால் அரசியல் பெரும்பாலும் யார் தலைவன் என்ற விவாதத்தில் சிக்கிக்கொண்டது. எந்த சமூகத்தையும் உயர்த்தியதில்லை. அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் சில அரசியல் தலைவர்கள் எம் மக்களிடையே முஸ்லிம் மக்களின் வளர்ச்சியை எரிச்சலுடன் பார்க்க வைப்பதற்கான ஒரு முயற்சியை எடுக்கின்றனர். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. மற்றவரின் வளர்ச்சியை விமர்சிப்பதால் நம்முடைய பின்னடைவு சரியாகாது. நாம் உலக யூதர்களை, ஜப்பானை, சிங்கப்பூரை உதாரணமாக கூறுகிறோம். ஆனால் நம்முடன் வாழும் சமூகத்தின் முன்னேற்றத்தில் இருந்தே பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் காட்டிய பாதை கல்வியில் முதலீடு, பொருளாதார ஒற்றுமை, சமூக இணைப்பு, நீண்டகால திட்டமிடல், இளைஞர்களை முன்னிலைப்படுத்தல் இவையே அவர்களின் உண்மையான வெற்றியின் காரணங்கள். தமிழர் சமூகத்திற்கு தேவையான மாற்றம். இனிமேல் தமிழர் சமூகத்தில் முன்னேற்றம் வரும் உணர்ச்சி அரசியலில் இருக்க முடியாது. ஒரு சமூகத்தை காப்பாற்றுவது எத்தனை கோஷங்கள் எழுப்பப்பட்டது என்பதால் அல்ல, எத்தனை பட்டதாரிகள் உருவாக்கப்பட்டார்கள் என்பதால் தான். ஒரு இனத்தின் எதிர்காலம் அரசியல் மேடைகளில் அல்ல, பள்ளிகளிலும் தொழில் மையங்களிலும் உருவாகிறது. இன்று மிகவும் வேதனையானது கல்வி புரட்சி, தொழில் முனைவோர் உருவாக்கம், உலகத் தமிழர் முதலீட்டு வலையமைப்பு, ஒற்றுமையான சமூக திட்டம், இளைஞர்களை மையப்படுத்திய அரசியல், இது எதுவுமே தற்காலத்தில் காணப்படவில்லை. இறுதியாக கடந்த கால காயங்களை மறக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதிலேயே நின்றுவிட்டால் எதிர்காலம் உருவாகாது. முஸ்லிம்கள் சமூகத்தின் வளர்ச்சி ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. சிறுபான்மை சமூகத்தை காப்பாற்றுவது கோபம் அல்ல, கட்டமைப்பு. கல்வி, பொருளாதாரம், ஒழுக்கம், ஒற்றுமை, திட்டமிடல் இவை சேர்ந்தால்தான் ஒரு சமூகத்தின் நிலை மாறும். அதை அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். இப்போது தமிழர் சமூகம் கேட்க வேண்டிய கேள்வி யார் தலைவர் என்பதல்ல, அடுத்த தலைமுறையை எப்படி உயர்த்தப் போகிறோம் என்பதுதான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.